എല്ലാവർക്കും നമസ്കാരം. തെരഞ്ഞെടുപ്പ് ഗോതയിൽ ഇന്ന് നമ്മളോടൊപ്പം ഉള്ളത് ശ്രീ എസ് ഗണേശനാണ്. വണ്ടിപ്പെരിയാർ ഗ്രാമപഞ്ചായത്തിൻ്റെ 14-ാം വാർഡിൽ നിന്നും UDF സ്ഥാനാർത്ഥിയായി മത്സരിക്കുന്ന വ്യക്തി കൂടിയാണ്. ഇദ്ദേഹം നേരത്തെയും വണ്ടിപ്പെരിയാർ ഗ്രാമപഞ്ചായത്തിൻ്റെ മെമ്പർ കൂടിയായിരുന്നു. അപ്പം അതേ വാർഡിൽ നിന്ന് തന്നെയാണ് വീണ്ടും മത്സരത്തിന് ഇറങ്ങുന്നത്. അപ്പോൾ നമുക്ക് എന്തായാലും ചോദിക്കാം, എങ്ങനെയുണ്ട് മത്സരം? நல்ல மത്സரമാണ്. ஜனங்களோட பின்துணை உண்டு, மக்களுக்குள்ள சப்போர்ட் எல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னால் நான் கடைசிக்காட்டில் மത്സരിக்கும் போது மக்களுக்கு தேவைப்பட்ட விகசனத்தை நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் மீண்டும் மக்களை சந்திக்கிறதுக்கு 2வது தடவையும் கடைசிக்காடு 14ஆம் வார்டில் மത്സരിக்கிறதுக்கு UDF பார்ட்டி தீர்மானிச்சிருக்கு. அதுபோல் நானும் மக்களை சந்திக்க போகிறேன். அதுபோல் மக்களுக்கு எந்த விகசனத்தையும் நல்ல முறையில் இது முன்னால் செய்தது போல் மீண்டும் செய்கிறதுக்கு மக்கள் வாய்ப்பு தரணும். அதுபோல் நான் முதல் தடவை இந்த கடைசிக்காடு 14ஆம் வார்டில் மெம்பராகி இருக்கும் பொழுது நான் செய்த விகசனங்கள் அது சொல்லித்தான் இந்த தேர்தலில் நான் மக்கள்கிட்ட போட்டி போட போகிறேன். அதுபோல் மக்கள் தேவைப்பட்டது கடைசிக்காடு வார்டில் கலங்க வெள்ளம் ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணியை மக்கள் அதை குடித்து கொண்டிருந்தார்கள். என்னிடம் அங்கே உள்ள சிறிகளும் சகோதரர்கள் ஆவசியப்பட்டார்கள். லயத்துக்கு டேப்பு குடிவெள்ள தண்ணி எத்திக்கணும்னு சொன்னார்கள். அதுபோல் நான் அவங்கள்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரியும் குடிவெள்ள பദ്ധதி கரெக்டாக லயத்தில் ஒவ்வொரு லயத்துக்கும் ஒரு டேப்பு போட்டு அவங்களுக்கு குடிவெள்ள பദ്ധதி நடப்பாக்கி கொடுத்துள்ளேன். அதுபோல் கடைசிக்காடு குருசுமுட்டை புதுவெளிக்கு குடிவெள்ள பദ്ധதியை நடப்பிலாக்கியுள்ளேன். அதுபோல் மாட்டுப்பட்டி சேர்ந்த டிவிஷன் அவட அதுபோல் அங்கே 14 கிலோமீட்ரு ரோடு சுற்றி தான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர்ற ஆளுகள் ஏதாவது அரிச்சண்டு ஒரு எமர்ஜென்சி இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அங்கே உள்ள மக்கள் அவசியப்பட்டிருந்தாங்க இந்த வழி எப்படியா திறக்கணும்னு. நம்ம இடுக்கி கலெக்டர் அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏவிடி கம்பெனியில் ஆளுகள்லாம் ஒப்பு போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து வழியை திறந்து கொடுத்துள்ளேன். அதுபோல் கடைசிக்காடு ஆட்டோரம் ஒரு 60 வயசு இல்லை ஆஸ்பத்திரி கேஸ் வர்ற சகோதரிகளும் தாய்மார்களையும் தூக்கி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை. ஆற்றுக்கு அக்கறை கருப்பு பாலம் ஆட்டோரம் கடைசிக்காடு ஆட்டோரம் அந்த சூழ்நிலையை மக்களுக்கு அங்கேருந்து சொல்லியிருந்தாங்க. நான் கரெக்டாக கலெக்டருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 ஏக்கர் இடம் ஏவிட்டியிலேருந்து வாங்கி ரோடு 2 கிலோமீட்டர் அளவுக்கு ரோடு வெட்டி கொடுத்துருக்குறேன். அந்த விகசனமும் அங்கே செய்திருக்கோம். அதுபோல் முத வழிவிளக்கு கூட அந்த ஏரியாவில் இல்லாமல் இருந்துச்சு. UDF பரணமாக இருந்துச்சு அன்றைக்கி. அதனால் அந்த நாங்கள் வழிவிளக்கு போடுறதுக்கு எல்லா லைன்ஸ்லேயும் வழிவிளக்கு போடுறதுக்கு அன்றைக்கி நம்ம தீர்மானித்தோம். அதுபோல் தர்மவெளி புதுவெளி ஏரியாவில் நம்ம பருத்திப்பாறைன்ற இடத்துல மின்சாரம் கரண்ட் இல்லாமல் 150 குடும்பங்கள் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதை உடனே மின்சார மந்திரியை போய் பார்த்து அங்கேருந்து கரண்டுக்குள்ளே பண்டு வச்சு அங்கே கரண்டு நாங்கள் உட்கார்ந்து பண்ணி கரண்டு கொடுத்துருக்கோம். அந்த பருத்திப்பாறை ஏரியாவில் குடிதண்ண பദ്ധதி அங்கே நடப்பிலாகி கொடுத்துருக்கோம். அதுபோல் எஸ்டேட்டில் உள்ள வழிவிளக்குகளும் அவசியமான ஆளுகளுக்கு SC விகலாங்கர் அப்படி உள்ள அவங்களுக்கெல்லாம் SC உள்ள வகுப்பில் உள்ள மந்திரியை போய் பார்த்து எல்லாருக்கும் 3 சென்ட் இடம் வாங்கி கொடுக்குறதுக்குள்ள ஏற்பாடு செய்து வாங்கி கொடுத்துருக்கேன். அதுபோல் வீடுகள் பாவப்பட்டவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு தோட்டம் தொழிலாளி 68 வயசுக்கு ரிட்டையர்ட் ஆகி வரும்போது குடியிருக்க கூட வீடு இல்லாமல் இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் போய் வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், இடம் வாங்கி கொடுத்துருக்கேன். பொதுவான மக்களுக்கு அதுபோல் கல்யாண வீடுகள்லையும் எந்த நல்ல கெட்டது எல்லா விஷயங்களையும் நான் மக்களோட கூட இருந்து ஒத்துழைச்சிருக்கேன். அவங்களுடைய அவசியப்பட்ட பிரகாரம் நான் எல்லா விகசனத்துலேயும் அவங்களோட பங்கெடுத்திருக்கேன். அதனால் இப்போயும் நான் கேட்டுக்கொள்கிறேன், 13ஆம் வார்டில் 14ஆம் வார்டில் நான் இப்போ மത്സരിக்க அவங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் இதே விகசனம் தொடரும் என்று எஸ் கணேசனுக்கு கைப்பற்றி அடையாளத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கொண்டு என்னுடைய முடிச்சுக்கிறேன். കഴിഞ്ഞ തവണ നമ്മുടെ എതിരിൽ നിന്ന് അതേ വ്യക്തി തന്നെയാണ് ഈ പ്രാവശ്യം നിൽക്കുന്നത്. அதுபோல் കഴിഞ്ഞ வட்டம் நான் பராசிப்படும்போது அப்போ SP ராஜேந்திரன் தான் அங்கே நம்பராகி வந்தார். ஆனால் அங்கே செய்திருக்க விகசனம் என்னன்னு கேட்டால் ஒரு அங்கன்வாடி 15 லட்ச ரூபா கடைசிக்காடு ஆட்டோரம் வச்சுட்டு அதுக்கு இப்போ உன்னிச்செடி மூடி கிடக்கு. அடுத்தவங்க இடத்துல அனுமதி இல்லாமல் அங்கன்வாடி கட்டி அது பஞ்சாயத்தில் உள்ள 15 லட்ச ரூபா பாழாகி போச்சு. மக்களுக்கு ஆத்தோர மக்களுக்கு ஒரு அங்கன்வாடி இல்லை. அந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு அங்கன்வாடி வவுச்சர் கட்டுறத்தில் வாடகைக்கு இருக்குது. அப்படி உள்ள சூழ்நிலையில் அங்கன்வாடியை வச்சுட்டு 15 லட்ச ரூபாய்க்குள்ள அடுத்தவங்க இடத்துல கேட்காம வச்சு இப்போ அதில் இதாகி போய் கட்டி உன்னிச்செடி மூடி கிடக்கு. அப்படி உள்ள சூழ்நிலை. 2வது குழல் கிணறு குத்திட்டு அந்த குழல் கிணறை பைப்பு கூட போடாமல் மோட்ரு வைக்காமல் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காம அங்கே எப்படி ஆளுகளுக்கு தண்ணி கொடுக்க முடியும்? பைப்பு போட்டிருக்கு, சும்மா ரோட்டில் எத்து போய் பைப்பு கிடக்கு. அது அல்லாமல் குருசுமுட்டையில் குடிவெள்ள பദ്ധதிக்கு நான் பദ്ധதி நடப்பிலாக்கும் பொழுது தண்ணி மேலே ஏறாதனால இவர் இடையில் அப்போ அங்கே உள்ள நம்பர் ஆகிட்டு இருந்த ராந்திரன் அவர்கள் அதுபோல் அங்கே குடிவெள்ள பദ്ധதி இடையில் ஒரு டம்மு வச்சு பைப்பு கனெக்ஷன் வச்சு தண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கரண்ட் கனெக்ஷனை கொடுக்காம மோட்ரு அங்கே இருக்குது, ட்ரம்மு இருக்குது, ஒரு மோட்ரு பரம் இருக்குது. இதுவரை அதுலேருந்து தண்ணி கொடுக்குறக்குள்ள பദ്ധதியும் ஜிராக்கில். அதுபோல் மாட்டுப்பட்டி என்ற இடத்துல ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு குளம் குத்துறேன்னு சொல்லிட்டு குடி தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்த கிணறை இடிச்சிட்டு குளம் குத்தி லாஸ்ட்டில் அதில் தண்ணி எடுக்க முடியாத சூழ்நிலை
கலங்க தண்ணி குளிக்க கூட எடுக்க முடியாது அப்படி உள்ள சூழ்நிலையிலாக்கும் பദ്ധதியை அங்கே செஞ்சுருக்காரு. மக்கள் எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட்டாக இருக்காங்க. அதெல்லாம் நான் திருப்பி அந்த விகசனத்தை நல்லா ஆக்கி நான் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அதுபோல் மக்களை எல்லா இதுலேயும் முன்கண்லேயும் ஓட்டு போட்டு மக்களை ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய போன தடவை இதை மாதிரி யூடிஎஃப் தான் அங்கே போனட்டும் யூடிஎஃப் நம்பர் தான் அங்கே இருந்தது. அது பொதுவாக அந்த அங்கே உள்ள பദ്ധதியில் நடப்பிலாக்கிறதுக்கு வார்டு நம்பரை பண்டு வச்சா அங்கே முந்தையெல்லாம் வந்து கமிட்டி தீர்மானம் எடுத்து தான் அங்கே ஒர்க்கு பദ്ധதி நடப்பிலாக்குனது. இப்போ டெண்டர் விட்டுருக்கனால கான்ட்ராக்ட் எடுத்தவங்க ஒர்க் எடுத்தவங்கலாம் அந்த வாரில் வந்து செய்யாமல் போயிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம பஞ்சாயத்தை பொறுத்தவரையில் பரணசமிதி தீர்மானம் எடுக்க வேண்டிய வேலை, அங்கே டெண்டர் எடுத்தவங்களாம் அங்கே வேலை செய்ப்பிக்க வேண்டியது பரணசமிதிக்குள்ள வேலை. அதனால தான் அந்த வாரில் ஒரு விகசன முரடு கழிஞ்ச பேரில் உண்டாச்சு. அதை மறுகடந்து நான் இந்த வட்டம் அந்த முரடு எல்லாம் மாறி நல்ல விകസനത്തെ நான் பண்ணுன்னு കേട്ടുകൊണ്ട് എന്നോട് കൊടുത്തിട്ടുണ്ട്. അപ്പം അത് തന്നെയാണ്. അതായത് വണ്ടിപ്പെരിയാർ ഗ്രാമപഞ്ചായത്തിൻ്റെ 14-ാം വാർഡിൽ നിന്ന് മത്സരിക്കുന്ന ശ്രീ എസ് ഗണേശൻ പറയുന്നത് മുമ്പ് ഗ്രാമപഞ്ചായത്ത് അംഗമായിരുന്ന സമയത്ത് നടത്തിയ വികസന പ്രവർത്തനങ്ങളുടെ തുടർച്ചയ്ക്ക് വോട്ട് തന്ന് ഞങ്ങളെ എസ് ഗണേശനെ വിജയിപ്പിക്കണം എന്നാണ് നമ്മളോടൊപ്പം. എന്തായാലും ഏറെ വലിയ ഒരു പോരാട്ടം നമുക്ക് ഈ 14-ാം വാർഡിൽ നടക്കും എന്ന് തന്നെ നമുക്ക് കരുതണം. കാരണം വണ്ടിപ്പെരിയാർ ഗ്രാമപഞ്ചായത്തിൻ്റെ LDF സ്ഥാനാർത്ഥിയായി മത്സരിക്കുന്നത് SP രാജേന്ദ്രനാണ്, മുൻ ഗ്രാമപഞ്ചായത്ത് അംഗം, അതോടൊപ്പം തന്നെ മുൻ ഗ്രാമപഞ്ചായത്ത് വൈസ് പ്രസിഡന്റ്, കൂടാതെ ഇടുക്കി ജില്ലാ പഞ്ചായത്ത് അംഗം കൂടിയായിരുന്നു. അപ്പോൾ അതുകൊണ്ട് തന്നെ കടുത്തൊരു പോരാട്ടം വണ്ടിപ്പെരിയാർ ഗ്രാമപഞ്ചായത്തിൻ്റെ 14-ാം വാർഡിൽ ഉണ്ടാകും എന്ന് തന്നെ നമുക്ക് പ്രതീക്ഷിക്കാം. വണ്ടിപ്പെരിയാറിൽ നിന്നും ജിക്കോ വളപ്പിൽ VR വിജയനൊപ്പം.